ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:02. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து லாகின் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து லேட்டாக தான் நான் ஜோனுக்குள்ளே வந்திருக்கேன். காலையில் வரல. காலையில் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடுதுங்கிறதால ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லேட்டாகவே வந்திருக்கேன். ஸோ ஏடிபியான தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ ஆர்டர் இன்னும் ஃபஸ்ட் ஆர்டர் கூட அடிக்கலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 11:57 ஒரு ஆர்டர் வந்து அந்த ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:32 ஆகுது. 7 ஆர்டர் பார்த்துருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வந்து ஃபஸ்ட் இன்சென்டிவ் வந்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 48 ரூபா தேவை ரெண்டாவது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு. இப்போ 3:54 ஆகுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது இன்சென்டிவ் இன்னும் முடிக்கல. இன்னும் ஒரு 18 ரூபா தேவை. அதாவது 4 மணி ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்சென்டிவ் இன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து ஆர்டர் வச்சுருக்கு. ஸோ இந்த ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரெண்டாவது இன்சென்டிவ் வந்து முடிஞ்சிடும். ஸோ கண்ணா ஹோட்டலில் தான் ஆர்டர் வச்சுருக்கு. இங்கே தான் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுட்டுக்காக. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 5.5 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ 4:07. ஸோ ரெண்டாவது இன்சென்டிவ் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 173 ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மூணாவது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 போண்டா, ஒரு மசாலா போண்டா, ஒரு நார்மல் போண்டா, ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வேங்கிக்காலில் அப்போலோ ஃபார்மசி அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ இங்கே தான் இந்த போண்டா வாங்கினேன். இங்கே வந்து போண்டா, பஜ்ஜி, சமோசா எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ 6:04 ஆகுது. இப்போ நம்ம மூணாவது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 97 ரூபா தேவை. ஆனால் ஆர்டர் பார்த்திங்கன்னா சுத்தமாக வரல இன்னும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆர்டர் வருமா வராதானே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரம் கழிச்சு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ஐட்டம் வந்து பிக்கப் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஐட்டம் தான் வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எந்த இடத்துல இப்போ இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் பிச்சாண்டி கருப்பட்டி காப்பின்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் பக்கத்தில். ஸோ அங்கே தான் வந்து ஆர்டர் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் 8:11. நம்ம மூணாவது இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாலாவது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 66 ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:17. நாலாவது இன்சென்டிவ் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இன்னும் 2 இன்சென்டிவ் தான் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ நான் அடுத்த இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 93 ரூபா தேவை. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 19 ஆர்டர் ஓடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 மணி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:38. இன்னும் நமக்கு 5வது இன்சென்டிவ் முடியல. இன்னும் ஒரு 13 ரூபா தேவை. இன்னும் எப்படியும் ஒரு 5 ஆர்டர் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 5 ஆர்டர் பார்த்தோம்னா நம்ம வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டர் முடிச்சா நமக்கு 5வது இன்சென்டிவ் முடிஞ்சிடும். 12 மணி நேரம் லாகில் இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 23 ஆர்டர் ஓட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ 11:30 ஆகுது. நாம் இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் வந்தால் போதும். லாஸ்ட் இன்சென்டிவ் வந்து முடிச்சிடலாம். ஸோ இன்னும் ஒரு 18 ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ். அந்த 18 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்தால் போதும். ஆனால் கரெக்டாக இந்த லாஸ்ட் ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் லாங்கில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:55 ஆகுது. இப்போ வந்து நம்ம ஃபுல் இன்சென்டிவ் முடிச்சிட்டோம். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி கிட்ட ஆகிடுச்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 மணி நேரம் லாகில் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் லாங்கில் தான் தூக்கி போட்டாங்க. கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா அருணை காலேஜ் அங்கே போட்டாங்க. ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு போகணுங்கிறப்போ ஆப்போசிட்டில் நான் வீட்டுக்கு போகணும். அங்கேருந்து எப்படியும் ஒரு திருவண்ணாமலைக்கே எங்கள் ஊருக்கும் ஒரு 12 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ திருவண்ணாமலையிலேருந்து அருணை காலேஜ் இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர், ஒரு 18 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். 18 கிலோமீட்டருக்கு நான் வீட்டுக்கு கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ போகிற வழியிலே ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு டீ கிடைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு 10:30 மணிக்கே வந்து லாகின் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னாலும் நைட்டு 12 மணி ஆயிடுச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ ஆர்டர் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தாங்க. நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம். அண்ட் அப்புறம் இல்லாமல் ஆர்டர் வந்தாலுமே ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெயிட் பண்ண வச்சுறாங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஃபுட்டுக்காக வெயிட் பண்ண வச்சுறாங்க. ஸோ அதனாலையுமே பார்த்தீங்கன்னா டைம் வந்து லேட்டாக எடுத்துக்கிட்டு போயிடுது. ஸோ என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பண்ணியாகணும். ஸோ வேறு வழியில் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஓட்டுறதுக்கான இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்சென்டிவ் டிப்ஸு. ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1174 ரூபாய் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காசு, அப்புறம் டீ, ஸ்நாக்ஸு இதெல்லாம் கழிச்சிட்டு போக மீதி இருக்கிறது இன்றைக்கான ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட்டு இல்லை உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவண்ணாமலை தான் ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். திருவண்ணாமலையிலேருந்து யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ஒரு ஆய் சொல்லுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.